அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நான் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இப்போ தான் நம்ம குரு அதிசார பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தோம். அந்த அதிசாரமாக போன குரு இப்போ திரும்ப வக்கர நிலையில் திரும்பவும் மிதுன ராசிக்கே வரப்போகிறார். அந்த வக்கர நிலையில் குரு சஞ்சாரம் செய்கின்ற போது எப்படிப்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசியும் பெறும் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2ஆம் தேதி, அதாவது 18/11/2025 அன்று அதிசார நிலையில் சென்ற குரு பகவான் வக்கர கதியில் திரும்ப வருவார். கடகத்திலேருந்து மிதுனத்தை நோக்கி நகர்ந்து வரக்கூடியவராக இருப்பார். அந்த வக்கர நிவர்த்தி எப்போ ஆகும்னா பங்குனி மாதம் 3ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 17ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு திரும்பவும் குரு பகவான் நேர்கதியில் வருவார். அப்போ இந்த ஒரு 3 மாதம் 120 நாட்கள் சராசரியாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்வார். அதே திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 2025 அன்று குரு பகவான் வக்கர கதியை தொடங்குகிறார். அதே 11ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 அன்று 26 குரு பகவான் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்வதை நிறுத்தி நேர்கதியில் சஞ்சாரம் செய்ய தொடங்குவார். அந்த நேரத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருப்பார். அப்போது பொதுவாக ஒரு விதி இருக்குது, குரு பகவான் ஒரு ராசியில் குறைந்தபட்சம் 1 வருஷம் இருந்து பலன்களை தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வருட கிரகங்கள் அப்படிங்கிறது குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது தான். ஆனால் இந்த தடவை குரு பயிற்சியில் ஒரு 3-4 மாதங்கள் இந்த மாதிரி அதிசாரம் வக்கர நிலை இதிலெல்லாம் போயிடுச்சு. அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பகவானோட இந்த அதிசார பயிற்சி, வக்கர பயிற்சி இதெல்லாம் எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கறது தான் இந்த பதிவோட நோக்கம். உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ நம்ம நேராக நடந்து போகிறோம் ரோட்டில், நம்ம வேகமாக நடக்கலாம், மெதுவாக நடக்கலாம், நமக்கு எதிர்த்தாப்பில் வர்ற அந்த டிராஃபிக்கை பார்த்து நம்ம வசதியாக நடந்து போகலாம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம பின்னோக்கி நடக்கிறோம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கற்பனைக்கு வச்சிருந்தாலும் நம்மளோட நடையில் ஒரு தயக்கம் இருக்கும், தைரியமாக நடக்க முடியாது, நமக்கு எந்த மாதிரியான சூழ்நிலைகள் சூழ்ந்திருக்குன்னு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். நம்ம வேகமாக நடக்க முடியாது, நம்ம காலே நம்மளை தடுக்கும். அப்போது நம்முடைய சாதாரண நடைக்கும் பின்னோக்கி நடக்கின்ற போது ஏற்படுகின்ற சிரமங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் அந்த வக்கர நிலையில் ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்கிறதுனா அந்த கிரகமும் கொஞ்சம் ஒரு விதமான தடுமாற்றம். உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு உச்சம் பெற்ற கிரகம் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்யும் போது நீச்சமான பலனை தருவார். ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற பலனையே தருவார். பகை பெற்ற கிரகம் நட்பு பலனை தருவார். நட்பு பெற்ற கிரகம் பகை பலனை தருவார். அதே நேரத்தில் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்து இந்த மாதிரி வக்கர கதியில் சஞ்சாரம் செய்தாரேனால் அவர் உச்சமான பலனை தருவார். இதெல்லாம் வக்கர கதியில் வரும்போது ஒரு கிரகம் எப்படி தடுமாறி பலன்களை தருகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணங்கள். இப்போ குரு வக்கர கதியில் 3 மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார். நவம்பர் 11லேருந்து திருக்கணிதப்படி மார்ச் 11ஆம் தேதி வரை அவர் வக்கர கதியில் 2 ராசிலையும் சஞ்சாரம் செய்வார். கடக ராசியில் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் மிதுன ராசிலையும் கொஞ்ச நாள் சஞ்சாரம் செய்வார். இந்த மாதிரி வக்கர கதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது 2 விஷயங்கள், குருவோட காரகத்துவமான சில விஷயங்கள் மாறுபடும்.
அதே நேரத்தில் குரு வந்து மிதுன ராசிக்கு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த பாவகம் மாறி கடகராசியில் இருக்கிற பாவகமாக மாறும், குருவோட பார்வை மாறும். அதனால் இந்த குரு வக்கர பலன்கள் அப்படிங்கிறது குருவோட நம்பகத்தன்மை. நான் ஜாதகருக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வக்கர கதியில் போகிற குருவோட பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நம்பகத்தன்மையில் ஒரு சந்தேகம் வரும். யாரையும் அவ்வளோ எளிதாக நம்ப மாட்டாங்க, எல்லார் மேலேயும் சந்தேகப்படுற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட மனோபாவம் மாறும். தன்னோட சுயமதிப்பு, தனக்கு மதிப்பு அதிகமாக இல்லை, நம்மளை யாரும் மதிக்கலை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரும். சில சமயங்களில் பிடிவாதமாக இருக்கிற மாதிரியாகவும் இருக்கும். தங்களையே உயர்வாக நினைத்து கொள்ளுகின்ற ஒரு மனோபாவம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் ஆன்மீகம் சம்பந்தமாக மத ரீதியான கேள்விகளை அதிகமாக கேட்குற ஒரு தன்மை ஏற்படும். அது உள் மனதிற்குள்ள அவங்களுக்கு எழுப்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி தொழில் மற்றும் உறவுகள் சம்பந்தமான சில மாற்றங்கள் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் ஏற்படும். சிலருக்கு அது வளர்ச்சியாக இருக்கலாம், சிலருக்கு அது கடினமான பாதகமாக இருக்கலாம். அப்போ இந்த குரு பகவான் 12 ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. அன்பிற்கினிய கடகராசி என்பர்களே, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம். மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் அதிசாரமாக அக்டோபர் 18ஆம் தேதி கடகராசிக்கு வருகிறார். அப்படியே அதிசாரமாக நவம்பர் 11 வரைக்கும் சஞ்சாரம் செய்கின்ற குரு பகவான் அதன் பிறகு வக்ர கதியில் இந்த சஞ்சாரம் செய்து டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி என்று மிதுன ராசிக்கு திரும்ப போகிறார். அது மாத்திரம் இல்லை, அந்த மிதுன ராசிலையும் அந்த குரு பகவான் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்து தொடர்ந்து அடுத்த வருஷம் 2026 மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் வக்கர கதியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். அதுக்கப்புறம் ஜூன் மாதம் ரெகுலராக வர்ற ஒரு குரு பயிற்சி. அப்போ கடகராசியை பொறுத்தவரை ஒரு 30 அல்லது 45 நாட்கள் கடகராசியிலே குரு இருக்கார், வக்கரமாக இருக்கார், உச்சமாக இருக்கார், ஜென்ம ராசியிலே இருக்கார். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு 60 நாட்கள் 65 நாட்கள் மிதுன ராசியில் வக்கரமாக போகிறார். 12வது வீட்டில் வக்கரமாக போகிறார். ஜென்ம ராசியில் வக்கரமாக உச்சமாக இருக்க போகிறார். அதுக்கு அடுத்தது 12வது வீட்டில் வக்கரமாக இருக்கார். அந்த ஒரு 65 நாட்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஆனால் இந்த 40 நாட்கள் கடகராசியில் சஞ்சாரம் செய்கின்ற போது, ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது மற்ற கிரகங்களோட சந்தர்ப்பமோ அல்லது மற்ற கிரகங்களோட சம்பந்தமோ ஏற்படுகின்ற போது சுமாராக இருக்கும். மற்றபடி கடகராசியை பொறுத்தவரை உச்சனாக இருக்கின்ற குரு பகவானுடைய சஞ்சாரம் வக்கரமாக இருக்கின்ற காரணத்தினால் நீச்ச பலனை தான் தரப்போகிறார். இப்போ ஜென்ம ராசி அப்படின்னா நமக்கு முகம் அல்லது மூளை சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடியது, ஜாதகருடைய எண்ணம், சிந்தனை, செயல்பாடு போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது. இதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது ஒரு விதத்தில் சிந்தனைகள் மாறுபடலாம். நம்ம இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் தப்பு போட்டிருக்கு, புதிய சிந்தனைகள் வரலாம், புதிய எண்ணங்கள் வரலாம், வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்கிறதுக்கான புதிய முயற்சிகள் தோணலாம். இது வரைக்கும் நம்ம நியாயமாக நேர்மையாக ஒழுக்கமாக இருந்தோம், திடீர்னு அவங்களுக்கு கேம்பிளிங் சம்பந்தமான விஷயங்கள் வரலாம். சீட்டாட்டத்தில் நம்ம ஆன்லைன் ரம்மிங்கிற மாதிரி ஏதாவது போகலாம், அல்லது ஏதாவது ஒரு பண முதலீடு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி புதிய புதிய எண்ணங்கள் தோன்றும். அது நன்மையாக இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் அதை யோசிக்க வேண்டிய விஷயந்தான். நன்மையாக இருந்தால் நம்ம ஏன் கவலைப்பட போகிறோம்? ஆனால் இந்த நேரம் சரியில்லாத நேரத்தினால அவைகள் நன்மையாக இருக்குமா, அதிர்ஷ்டமாக இருக்குமா, ஆதாரமாக இருக்குமா, ஆதாயமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம்
சந்தேகத்துக்குரிய விஷயந்தான். போட்ட போனால் கையில் வந்தாலே பெருசு அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமை இருக்கும். அதே மாதிரி நம்ம வீடு கட்டுறோம் அல்லது ஏதாவது வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது புதிய வில்லங்கங்களை சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கடகராசியை பொறுத்தவரை அவர்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் சிக்கலில் போய் முடிகிற தன்மை தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது குறிப்பாக அந்த முதல் 45 நாட்கள் அப்படி தான் இருக்கும். மீதி இருக்கிற 65 12 போயிருந்தனால கெட்டவர் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகங்கிற மாதிரி 12வது வீட்டில் வக்கரமாக இருந்தால் ரொம்ப நல்லது தான். பண வரவு இருக்கும், செலவு குறைவாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற போது பண வரவு கொஞ்சம் நம்ம செலவுகளை முதல்ல வரவழைச்சிட்டு அதுக்கப்புறம் பணம் தேடுகின்ற முயற்சியாக கிடைச்சிடும். எல்லாமே நமக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாமே வந்துடும். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா செலவுகள் வீடு கட்டணும் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் பணம் எப்படி வாங்குறதுன்னு பார்ப்போம். அல்லது வீடு வாங்கிறதுக்காக முயற்சிகள் பண்ணி எல்லாமே செட்டில் ஆகி அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டுருவோம். அப்புறம் தான் பேங்க் லோனுக்காக அலைவோம். அப்போ அதில் சிக்கல்கள் பார்ப்போம். கடைசியில் வீடு வாங்கிடும். ஆனால் எதிர்பாராத அந்த சிக்கல்கள் வந்து போகிற அந்த ஒரு காலகட்டம் ஒரு உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இது அந்த மன உளைச்சல் தான் கடகராசியோட ஒரு சின்ன செட்பேக்குன்னு சொல்லலாம். நம்ம ஜென்ம ராசியில் உச்சமாக இருக்கிற குரு ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் வக்கரமாக இருக்கிறது தான் பெரிய ஆபத்தாக முடியுது. அதே மாதிரி குருவோட பார்வை என்கிறது 5, 7, 9 ஆகிய இடங்களில் பெயர்றதுனால மனசு சம்பந்தமான சில குழப்பங்கள்லாம் சரியாகும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் ஏற்படும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வருகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். கூட்டாளிகள் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் பண்ணாலும் தொழிலில் அவங்களோட உதவிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பிரச்சனைகள் வந்தாலும் அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிற வழிகள் தானாகவே கிடைக்கும். போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் நமக்கு நம்மளை கை கொடுத்து தூக்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குரு பகவானோட வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்கிறது அப்படிங்கிறது பிரச்சனைகளை முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் நம்முடைய முயற்சிகள்லேருந்து அது வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை தருவார். ஆனால் பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும், போராட்டம் தான் அதிகமாக இருக்கும். முடிவு சுபமாக இருந்தாலும் ஒரு சினிமா கதை மாதிரி தான். சினிமாவில் 3 மணி நேரத்தில் கடைசி அரை மணி நேரம் தான் நல்லதை நோக்கி போகும். அது வரைக்கும் பிரச்சனைகள் தான், ஒரு சங்கடங்கள் தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் கடகராசியை பொறுத்தவரை இது ஒரு மிகப்பெரிய கஷ்டத்திற்கு பிறகு வருகின்ற நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 50 மார்க்கு கொடுக்கலாம். ஏன்னா இது பெரிய விஷயம். 45 நாட்கள் தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் குரு பகவான் மிதுனத்துக்கு போனதுக்கப்புறம் அது வக்கரகதியே நல்லதாக மாறிடும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஆகவே இந்த 45 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மிதுன ராசி என்பவர்கள் மிகப்பெரிய நன்மைகளை பெறலாம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.